உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. மதுரைக்கு நான் வந்து போயிருந்தேன். ஈஸ்டர் 21 மார்னிங் அந்த சர்வீஸ்க்கு நான் போயிருந்தேன். எனக்கு வந்து இந்த சர்வீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம்னா, இந்த கண்ணில் லெஃப்ட் கண்ணில் ரெட்டினா இருக்கும். இந்த ஐபாலுக்கு பின்னாடி ரெட்டினா இருக்கும். அந்த ரெட்டினா வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அப்படியே கண்ணில் இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிஞ்சு வந்தது ஒன்று. அடுத்தது அந்த கண் பிரிஞ்சு வந்ததுக்குள்ளே 6 ஸ்டேஜஸில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகியிருந்தது. அப்போது 3D ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர் வாசனைக்கெல்லாம் அரஸ்புரமில் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த கண் வந்து பார்வை போயிடுச்சு, இனி திரும்ப வர முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்தது மெடிசினல் இல்லை, ஆப்ரேஷன் இல்லை, மெடிசன்ஸும் கிடையாது, பெயின் கில்லர் மட்டும் தர்றேன், ரொம்ப கண் வீங்கி இருக்கு, கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், எனக்கு டாக்டர் கைவிட்டாங்க. அவ்வளோதான். நான் வந்து இதுக்கு மெடிசின் கிடையாது, இதுக்கு ஆப்ரேஷன் கிடையாது, இதை சரி பண்ணவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பெயினுக்கு மட்டும் பெயின் கில்லர் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அந்த டைமில் தான் நீங்கள் மதுரைக்கு அந்த டைமில் தான் நான் வந்து சரி ஃபினிஷ்டு ஒர்க்கை வந்து ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து காட்டி கொடுத்தது வந்து யூடியூப்லேருந்து அண்ணாவை தான் ஏசப்பா காட்டி கொடுத்தாங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அங்கேயே போயிடலாம், அங்கே போயிட்டு, ஏன்னா எனக்கு இது வந்து நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. சரி, அண்ணாவை நேரில் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து, அண்ணா வந்து நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அண்ணாக்கும் என்ன தெரியாது, அவங்க என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. ஸோ ஈஸ்டர் மார்னிங் நாங்கள் அவங்க உட்காந்துருந்தேன். நைட்லாம் ட்ராவல் பண்ணி போனேன். டாக்டர் சொன்னாங்க ஜர்க் ஆகக்கூடாது, ட்ராவல் குலுங்கக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது, பத்திரமா இருக்கணும், எப்போவுமே வீட்டில் படுத்துகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் கிளம்பி போயிட்டேன். காலையில் சர்வீஸ் போயிட்டு இருந்தது, பாட்டு போயிட்டு இருந்தது. 10:50 அண்ணா ஸ்டேஜ் ஏறினாங்க. ஏறின உடனே இங்கே கண்ணாடி போட்டுட்டு நிறைய பேர் இருக்கீங்க, கண்ணில் ப்ராப்ளமோட நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு இப்போவே ஹீல் ஆகுது, இனிமேல் கண்ணாடி தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. இப்போ 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் இருக்கா? ஆமென் சொல்லுங்க. வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் இன்னையிலிருந்து அந்த உயிர்ப்பிப்பதை பார்க்க போறீங்க. ஆமென். கண்ணாடி போட்டுக்கலாம், கண்ணாடியை கலட்ட போறீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். அந்த வார்த்தை சொன்ன உடனே நான் பார்த்த முதல் பர்சன் அண்ணா தான். என்னால் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 3 மந்த், 3rd மந்த் எனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தது. என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, யாருன்னு சொல்லுவாங்க, எப்படியோ தோணுச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அங்கே போன்னு சொன்னார். நான் சபைக்கு தான் வந்தேன், அந்த ஆலயத்துக்குள்ளே தான் வந்தேன். எனக்கு அந்த ஜீவன் கிடைச்சிச்சு, எனக்கு கண்ணு கிடைச்சிது. அந்த நிமிஷமே நான் பார்த்தது அண்ணா தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக நான் ரிட்டன் கோயம்புத்தூர் வந்தேன். வாசனைக்கரில் போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் இந்த மாதிரி அப்படின்னு. டாக்டர் கை கட்டி உட்காந்துட்டு எப்படி நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு தெரியல, நான் சர்ச் போனேன், கர்த்தர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு அப்படியா, சரி வா டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் 3D ஸ்கேன்லாம் பண்ணிட்டு ஒரு 7-8 டெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து விஷுவல் ஸ்கேனுமே இருக்குது, நம்ம பார்த்து படித்து சொல்கிறது எல்லாத்துலேயுமே பாஸு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, சொன்னாங்க ஓகே, நாங்கள் வந்து உங்கள் கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணி நாங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு எடுத்துக்கலாமா? ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு போட்டியாக 4-5 டாக்டர்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாசனை கேரில் இருக்கிற அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு நான் அண்ணாவை பார்க்குறேன், உங்களை எல்லாருமே பார்க்குறேன்.
ஜீவ ஊற்று ஆலய பிரகாரத்தில் இருக்கிறது பாருங்க. ஆலய ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணு கிளியரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற இட்ஸ் a medical miracle. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.